ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம், திருப்பதிக்கு நிகரான ஸ்தலம், பிரார்த்தனை ஸ்தலம். திருப்பதி 7 நிலைகளை கொண்டது போல இத்தலம் 7 நிலைகளை கொண்டது. கொடிமரம் விசேஷமானது. கோவிலின் முன் ஆழ்வார் திருப்படிகள். தென்கலை வைகானச ஆகம விதிப்படி 5 கால பூஜை. தென் திருப்பதி அருள்மிகு ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோயில், மேல திருவேங்கடநாதபுரம், திருநெல்வேலி. மூலவர் ஸ்ரீ வெங்கடாஜலபதி, ஸ்ரீதேவி பூதேவி. உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி. அலர்மேல் மங்கை தாயார், நாச்சியார். தலம் ஸ்ரீதர க்ஷேத்திரம். தீர்த்தம் ஸ்ரீனிவாச தீர்த்தம். தலவிருட்சம் மூங்கில். இப்பகுதி புராண காலத்தே மிகவும் அடர்ந்த மூங்கில் காட்டுப்பகுதியாக இருந்தது. அதன் அருகே ஸ்வேதமலை எனவும் இந்த மூங்கில் காட்டுப்பகுதி வைப்ராஜித வனம் எனவும் அழைக்கப்பட்டு வந்தது. இந்த பகுதியில் யாத்திரை மேற்கொண்ட மகாபாரதம் அருளிய வேதவியாச மாமுனிவரின் முதன்மை சீடரான பைலர் என்ற முனிவர் இங்கு தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரத்தில் தவம் செய்து திருமலை திருவேங்கடநாதனை மனதிலே தியானித்து தினமும் நீரினாலும் மலர்களாலும் மனதாலேயே ஆராதனை செய்து வந்தார். அவரது தவத்தை மெச்சி மகிழ்ந்து 7வது நாள் அவர் மனதால் பூஜித்த 1 கோடி மலர்களும் ஒன்று சேர்ந்து பேரொளியாக கோடி சூரிய பிரகாசத்துடன் திருவேங்கடமுடையான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சி தந்தார். இறைவனும் பைலரின் வேண்டுகோளுக்கிணங்க, நீ தவம் இருந்த இடத்தில் தாமிரபரணி ஆற்றிலிருந்து 3 கற்களை எடுத்து பேரொளி எழுந்த இடத்தில் திருவுருவம் வடிவமைக்குமாறும் அதில் தம்பதி சமேதராக பெருமாள் எழுந்தருள்வதாகவும் உத்தரவிட்டார். இறைவன் உத்தரவை ஏற்று இறைவன் குறிப்பிட்ட இடத்தில் பைலர் கற்களை வைத்து மூலிகை சாற்றால் கல்லின் மேல் பிழிந்து இறைவனின் திருவுருவத்தை வடிவமைக்க திருவேங்கடநாதன் ஸ்ரீ பூமிநீலா அலமேலுமங்கா சமேதராக எழுந்தருளினார். அன்று முதல் இத்திருத்தலம் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம், அதாவது இறைவன் யாகங்கள், யந்திர ஸ்தாபனம், கும்பாபிஷேகம் முதலிய வழிபாடுகள் இல்லாமல் தானே மனமுவந்து எழுந்தருளி அருள்பாலித்த ஸ்தலம் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தென் திருப்பதியாகவும் வட திருப்பதிக்கு செலுத்த வேண்டிய பிரார்த்தனைகளை எல்லா ஜீவராசிகளும் பிரார்த்தனைகளை இத்திருத்தலத்திற்கு வந்து நிறைவேற்றினால் அவர்களுக்கு முழு பலனை அளிப்பதாகவும் அமைந்துள்ளதாக இத்திருத்தலம் பெயர் பெற்றுள்ளது. பைலர் தவம் இருந்த இடம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச தீர்த்த கட்டம் என்றும் இது பாவ விநாசத்திற்கு இணையான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எனவும் அருளினார். இத்தலமே தென் திருப்பதியாக விளங்குகிறது. பின்னர் தென்பகுதியில் ஆண்ட நாயக்க மன்னர் ஆட்சி காலத்தில் சுமார் 800 வருடங்களுக்கு முன்னர் திரு வேங்கடப்ப நாயக்கர் இக்கோயிலை எழுப்பி சுற்றிலும் 4 ரத வீதிகளிலும் சதுர்வேத பாராயணம் செய்ய அந்தணர்களுக்காக வீடு கட்டி கொடுத்ததாக வரலாறு. இக்கோயிலின் முன்பகுதியில் உள்ள கொடிமரம் மிகவும் விசேஷமானது.
மூலவருக்கு இணையாக பெருமாளின் நிர்மால்ய அபிஷேகமும் ஆராதனையும் இக்கொடிமரத்திற்கு செய்யப்படுகிறது. இக்கோயிலின் முன் 12 ஆழ்வார்களும் படியாய் கிடந்து கருட வாகனத்தில் எழுந்தருளும் பகவானின் பாதங்கள் தங்கள் மேல் பட வேண்டும் என்று படியாய் கிடக்கிறார்கள் என்பது இத்திருத்தலத்தின் விசேஷம். இங்கு நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் உற்சவரும் ஸ்ரீ வைகுண்டம் கள்ளபிரான் உற்சவரும் தாமிரபரணி நதி நீரால் காட்சியெடுக்கப்பட்ட உலோகத்தால் உருவாக்கப்பட்ட சிலையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவிழாக்களாக சித்திரையில் பிரம்மோற்சவம், சித்திரை அஸ்தத்தில் கொடியேற்றம், திருவோணத்தில் திருத்தேர், வைகாசி ஆனி மாதங்களில் சிறப்பு திருமஞ்சனம், ஆடி மாதத்தில் திரு ஆடி சுவாதி, ஆடிப்பூரம் ஊஞ்சல், ஆவணி பவித்ர உற்சவம், புரட்டாசி சனிக்கிழமை மற்றும் திருவோணம் கருடோற்சவம், நவராத்திரி வழிபாடு, ஐப்பசியில் தாயாருக்கு ஊஞ்சல் வழிபாடு, கார்த்திகையில் திருக்கார்த்திகை வகுள பஞ்சமி, மார்கழியில் திருப்பாவை உற்சவம், வைகுண்ட ஏகாதசி, தை மாதத்தில் பிரதி வெள்ளிக்கிழமை ஊஞ்சல் வழிபாடு, வருஷாபிஷேகம், முதல் சனிக்கிழமை எண்ணெய் காப்பு உற்சவம், மாசி மாத சிறப்பு வழிபாடு. சிறப்பு பிரார்த்தனைகளாக கருடோற்சவம், பூவங்கி சேவை, ஸ்ரீ சீனிவாச கல்யாணம், துலாபாரம், அங்கப்பிரதட்சணம், முடியிறக்குதல் கல்யாணம் போன்ற சிறப்பு பிரார்த்தனைகளாக நடைபெறுகிறது.